உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமா அவர்கள் இன்றைய தினத்துல பெரியகுளம் தொகுதியில பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய வேட்பாளர் திரு ஆற்றல் அரசு அவர்களை ஆதரித்து அண்ணன் திருமா அவர்கள் பெரியகுளம் தொகுதியில பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்காரு. பெரியகுளம் தொகுதி மட்டும் கிடையாது, பெரியகுளம் தொகுதியை சுற்றி இருக்கின்ற தொகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த தொகுதிகள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்களை ஆதரித்து, கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்களை ஆதரித்து இன்றைய தினத்துல பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கின்றார் அண்ணன் திருமா அவர்கள். சோ இந்த நிலைமையில விடுதலை சிறுத்தை கட்சி இந்த பெரியகுளம் தொகுதியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா இல்லையா, எத்தனை வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது, எந்தெந்த பகுதிகளில் விடுதலை சிறுத்தை கட்சி அதிகமாக போக்கஸ் செய்ய வேண்டிய தேவைகள் இருக்கின்றது அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஏன்னா நமக்கு ஒரு சில தரவுகள் கிடைச்சிருக்குது. அதாவது பெரியகுளத்துல மொத்தம் எத்தனை தெருக்கள் இருக்கின்றது, எந்தெந்த தெருக்கள்ல யார் யாரு எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க, எந்தெந்த இடங்கள்ல விடுதலை சிறுத்தை கட்சி போக்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நமக்கு சில பல தரவுகள் கிடைச்சிருக்குது. மொத்தமாக ஒரு 33 பக்கங்களை அடக்கிய தரவுகள் நான் எடுத்திருக்கிறேன். சோ அதனால பெரியகுளம் தொகுதியில விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கின்றதா இல்லையா அப்படின்றத தரவுகள் அடிப்படையில் இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெருமொழியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோல போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுருமோ, உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. ஒருவேளை பெரியகுளம் தொகுதியினுடைய வாக்காளர்கள் யாராச்சும் இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சி இந்தந்த பகுதிகளில் அதிகமா போக்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. ஒருவேளை காமன் ஆடியன்ஸ் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சி வெற்றி பெறுவதற்கு எத்தனை சதவீதங்கள் வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. சரிங்களா? ஓகே. சோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் போட்டி போடுகின்ற விடுதலை சிறுத்தை கட்சி இந்த பெரியகுளம் தொகுதியில வெற்றி பெறுவாரா, வெற்றி பெற மாட்டாங்களா அப்படின்றத பார்ப்பதற்கு முன்னாடி முதல்ல நம்ம 2021 தேர்தலுடைய ரிசல்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு வாக்குகள் வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி அந்த டேட்டாவை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் 2026 நம்ம ஓரளவுக்கு ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும், கணிக்க முடியும். சரியா? 2021 திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டி போட்ட நபர் யாருன்னா சரவணகுமார். அவர் தான் பெரியகுளம் தொகுதியில போட்டி போறாரு. அவர் 92,251 வாக்குகள் வாங்குறாரு. அடுத்து அவரை எதிர்த்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் எம் முருகன் அவர்கள் போட்டி போடுகின்றார். அவர் 70,930 வாக்குகள் வாங்குறார். அடுத்து அமமுக சார்பாக போட்டி போட்ட கதிர் காமு அவர்கள் அவர் 16,424 வாக்குகள் வாங்குறார். அடுத்து மக்கள் நீதி மையத்தின் சார்பாக போட்டி போட்ட பாண்டியராஜன் என்று சொல்லப்படுகின்ற நபர் அவர் 5,680 வாக்குகள் வாங்குறார். ஸோ இந்த 4 வேட்பாளர்களை அதிகமான ஓட்டுகள் வாங்கினது யாருன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஸோ அவர் 21,321 வாக்கு வித்தியாசத்தில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். ஸோ கடந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏ பெரியகுளம் தொகுதியில் யாருன்னா சரவணகுமார் அவர்கள். ஸோ அந்த தொகுதியை தான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸோ விடுதலை சிறுத்தை கட்சியும் 21,321 வாக்கு வித்தியாசத்தில் இல்லாட்டி அதை விட அதிகமாகவோ இல்லாட்டி அதை விட குறைவாகவோ வாக்கு வாங்கி 100% வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இது என்னுடைய பார்வை. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் அப்படின்னா, இதைத்தான் நம்ம கொஞ்சம் ஹை லெவல்ல போக்கஸ் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. அதாவது இந்த 2026 கூட்டணி கணக்குகள் மாறி இருக்கின்றது. 2021 எந்தெந்த கட்சிகள் போட்டி போட்டாங்களோ இந்த 2026 அந்தந்த கட்சிகள் சில கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க, பிரதான கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. சோ அதனால வாக்குகள் பெருவாரியாக மாறுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. சோ அந்த வகையில பார்க்கின்ற பொழுது அமமுக கடந்த 2023 தேர்தலில் தனியாக போட்டி போட்டார்கள். அவங்க வாங்கின வாக்குகள் எவ்வளவு பார்த்தோம்னா 16,424 வாக்குகள். அப்ப இந்த 16,424 வாக்குகள் இந்த 2026 அதிமுகவுக்கு போவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏன்னா அதிமுகவோட இந்த 2026 அமமுக கூட்டணி வச்சிருக்காங்க. அப்ப அதிமுகவுடைய வாக்கு அமமுகவுடைய வாக்குகள் ஒருவேளை அதிமுகவுக்கு போச்சு அப்படின்னா மொத்தமாக அவங்க 87,354 வாக்குகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே வேளையில மக்கள் நீதி மையம் இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்சிருக்காங்க.
அப்ப மக்கள் நீதி மையத்தினுடைய வாக்குகள் 2021 5680. அப்ப இந்த 5680 வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி போச்சு அப்படின்னா 97,931 வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கும், அந்த கூட்டணி வாங்கும். அதாவது ஆற்றலரசு அவர்கள் பெரியகுளம் தொகுதியினுடைய விசிக வேட்பாளர் ஆற்றலரசு அவர்கள் 97,931 வாக்குகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப ரெண்டு பேர்த்தையும் நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆற்றலரசு அவர்கள் 10,577 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ அமமுகவுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு போனாலும் கூட குறைந்தபட்சம் 10,000 வாக்கு வித்தியாசத்துல வேட்பாளர் திரு ஆற்றலரசு அவர்கள் விசிகவுடைய வேட்பாளர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனா இந்த இடத்துல இன்னொரு சிக்கல் என்னவாக இருக்கின்றது அப்படின்னா, இந்த இடத்துல திரு ஓபிஎஸ் இருக்கார் இல்லையா, ஓபிஎஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்குள் வந்திருக்கின்றார். ஸோ அதனால கொஞ்சம் அதிகமா 10,000 சொல்லி நான் அமமுகவுடைய வாக்குகளையும் பிரித்து கொண்டு வந்து அதிமுக வாக்குகளையும் பிரித்து கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓபிஎஸ் அவர்கள் செலுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்ப இந்த வாக்கு வேரியன்ஸ் என்பது மிக அதிகமாக செல்வதற்கும் கூட வாய்ப்புகள் இருக்கிறது. பட் இருந்தாலும் ஓபிஎஸ் அவர்கள் தீவிரமாக களப்பணி ஆற்ற வேண்டும். அது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவுடைய வாக்குகளையும் அமமுகவுடைய வாக்குகளையும் பிரித்து கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்க்கின்ற அளவிற்கான அவருடைய களப்பணிகள் மிக அதிகமாக இருக்க வேண்டும். அவர் எப்படி களப்பணி பண்ண போறாரு தெரியல. நமக்கு கிடைக்கப்பட்ட காட்சிகளை பார்க்கின்ற பொழுது ஓபிஎஸ் அவர்கள் திரு ஆற்றலரசு அவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே சப்போர்ட் பண்ணதை பார்க்க முடிகின்றது. களத்தில் இறங்கி வேலை பார்ப்பதை பார்க்க முடிகின்றது. குறிப்பாக தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் இருக்கார் இல்லையா, எம்பி, ஸோ அவரும் கூட தீவிரமாக அந்த பகுதியில் களமாடுவதை பார்க்க முடிகின்றது. ஸோ அமமுகவுடைய வாக்குகளையும் அதிமுகவுடைய வாக்குகளையும் பிரித்து கொண்டு வந்து அது விசிகாவுக்கு வாக்குகளை சேர்ப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ எப்படி பார்த்தாலுமே பெரியகுளம் தொகுதியில இங்க இருக்கிற ஆற்றலரசு அவர்கள் நிச்சயமாக எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. கூடுதலாக விடுதலை சிறுத்தை கட்சி எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த பகுதிகளில் அதிகமா போக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா நம்மகிட்ட வந்து ஒரு 33 பக்கங்களை அடங்கிய தரவுகள் இருக்கின்றது. எந்தெந்த தெருக்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்குகள் அதிகமாக இருக்கின்றது, எந்தெந்த தெருக்கள்ல அதிமுக வாக்குகள் அதிகமாக இருக்கின்றது, அமமுக வாக்குகள் எவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்றது நம்மகிட்ட ஒரு தரவுகள் இருக்கின்றது. ஸோ இந்த தரவுகள் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கெங்குவார்பட்டியில விடுதலை சிறுத்தை கட்சி அதிகமாக போக்கஸ் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. கெங்குவார்பட்டி, ஸோ கெங்குவார்பட்டியில பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அமமுகவே கொஞ்சம் அதிகமாக வாக்கு வாங்கியிருக்காங்க, அதிமுகவும் மிக அதிகமாக வாக்கு வாங்கியிருக்காங்க. அப்ப அதிமுக வாக்குகளையும் அமமுக வாக்குகளையும் சேர்த்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் டஃபா வந்து இருக்கும். அந்த ஒரு சிக்கல் இருக்கு. அதே மாதிரி குல்லாபுரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி, இந்த குல்லாபுரம் பகுதியும் கூட இங்க இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சி கொஞ்சம் அதிகமாக போக்கஸ் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. ஸோ இந்த குல்லாபுரம் பகுதியிலும் கூட பார்த்தோம்னா உங்களுக்கு ஹை போக்கஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா பல பகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் ரொம்ப அதிகமாக சரிஞ்சிருக்கு. இந்த குல்லாபுரம் பகுதியில் அங்க அதிமுகவும் அமமுகவுடைய கைதான் மிக அதிகமாக ஓங்கி இருக்கின்றது. ஸோ குல்லாபுரம் பகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி அதிகமாக போக்கஸ் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. அடுத்து ஜெயமங்கலம் பகுதி, ஸோ இந்த ஜெயமங்கலம் பகுதியிலும் கூட விடுதலை சிறுத்தை கட்சி கொஞ்சம் அதிகமாக போக்கஸ் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அதிமுகவுடைய வாக்குகளும் அமமுகவுடைய வாக்குகளும் ஒன்று சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகளை விசிகவுடைய வாக்குகளை பின்னுக்கு தள்ளுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது எங்க இந்த ஜெயமங்கலம் பகுதியில். அடுத்து மேல்மங்கலம் சொல்லி ஒரு பகுதி, அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை போக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு பகுதி, ஸோ அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்து தேனி டவுன் இருக்கு இல்லையா, தேனி டவுன் குறிப்பாக அள்ளிநகரம் போன்ற பகுதிகள், ஸோ அந்த அள்ளிநகரம் பகுதிகளில் அதிமுகவுடைய கைகள் மிக அதிகமாக ஓங்கி இருக்கின்றது, அமமுகவுடைய கைகளும் கூட மிக அதிகமாக ஓங்கி இருக்கின்றது. ஸோ தேனி டவுன்ல அள்ளிநகரம் பகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. அதே மாதிரி தென்கரை பகுதி, இந்த தென்கரை பகுதியிலும் கூட விடுதலை சிறுத்தை கட்சி மிக அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. ஸோ இது வரைக்கும் நான் சொன்னேன் கெங்குவார்பட்டி, குல்லாபுரம், ஜெயமங்கலம், மேல்மங்கலம், தேனி டவுனு, அடுத்து தென்கரை, ஸோ இந்த பகுதிகளில் விசிக அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்குது. ஏன்னா இங்கே அதிமுகவும் அமமுகவும் கொஞ்சம் வலுவாக வந்து இருக்கிறாங்க. கூடுதலாக நம்ம இன்னொரு சிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா, இங்கே தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள் வருகின்றார். ஸோ விஜய் அவர்கள் பட்டியல் சமுதாய மக்களுடைய வாக்குகளை பிரிப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்குகளை பிரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் டார்கெட் பண்ணி அடிக்கிறார். அப்படிங்கிற பட்சத்தில் விசிகாவுடைய வாக்குகள் சதராது. ஏன்னா விசிகா ஆண்டாண்டு காலமா அவங்க திமுகவுக்கு அந்த தொகுதி திமுக ஒதுக்கப்பட்ட தொகுதி தான். ஸோ திமுக ஒதுக்கப்பட்ட தொகுதின்றனால விசிகாக்காரங்க எல்லாருமே திமுக ஓட்டு போட்டிருப்பாங்க கூட்டணியில் இருந்தனால. ஸோ இந்த முறை பானை சின்னம் அங்கே வந்தனால பானை சின்னத்துக்கு அப்கோர்ஸ் அங்கே இருக்க எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க. பட் இருந்தாலும்
திமுகவுடைய வாக்குகள் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த வாக்குகள் அந்த இளைஞர்கள் வந்து அவங்களுடைய வாக்கு எங்க போகும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய டவுட்டபிளாக இருக்குது. அதே மாதிரி அவர் வந்து திமுக வாக்களை மட்டும் சிதறடிக்கவில்லை, அதிமுக வாக்குகளையும் சிதறடிக்கின்றார், அமமுக வாக்குகளையும் சிதறடிக்கின்றார். சோ அவர் யாருடைய வாக்குகளையும் பிரிக்க போகின்றார் என்று தெரியவில்லை. ஒருவேளை அவர் யாருடைய வாக்குகளை பிரித்தாலும் கூட பெரியகுளம் தொகுதியில வந்து குறைந்தபட்ச வாக்கு வித்தியாசத்திலாச்சும் விசிக நிச்சயம் வெற்றி பெறும் என்பதில் ஒரு மாற்று கருத்து இருக்கவே முடியாது. சோ இதுதான் நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு தரவு என்பதை கூறிக்கொண்டு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் எங்கெங்க போக்கஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்களாகவே முடிவு செய்து கொண்டு கற்பி ஒன்று புரட்சி அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.